அனைவருக்கும் வணக்கம். இந்த ரேணுகா வந்து ஒரு தீர்க்கமான முடிவோட தான் இந்த வீட்டுக்குள்ள, அதாவது விஜயோட வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. அவங்க ஏன்னா முதல்ல அந்த மனநலம் சரியில்லாத மாரி ஆக்ட் பண்ணாங்க. இப்ப அதிலிருந்து மீண்டு பழைய நினைவுகள் மட்டும் மறந்துருச்சு அப்படிங்கிற மாரியான ஒரு ட்ராமா போட்டுட்டு இருக்காங்க. அப்ப இவங்களோட வேகத்த பார்த்தா சீக்கிரத்தில வந்து விஜய மொட்டை அடிச்சுட்டு, அதுக்கப்புறம் அங்க இருக்கிறது எல்லாத்தையும் வாரி சுருட்டிட்டு போயிரலாம் அப்படின்னு தான் இந்த ரேணுகா கணக்கு போடுதாங்க. ஆனா அது வந்து மல்லிக்கு புரியுது. ஆனா விஜய்க்கோ இல்ல அதாவது நிஷாவோட அப்பா கதிரேசனுக்கோ புரியல. அவங்க எல்லாருமே இது உண்மையான ரேணுகா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு தான் நம்பிட்டு இருக்காங்க. ஆனா மல்லி வந்து அத போய் சொன்னா கூட, அவங்க நம்ப போறதில்ல. இருந்தாலும் இப்ப அந்த ரேணுகா வந்து ஒரு படி மேல ஏறிட்டாங்க அப்படிங்கிறது தான் தெரிய வருது. எதனால அப்படின்னா, இப்போ வந்து விஜய் கிட்ட நான் உங்க கூட பெங்களூர் வருவேன். உங்க கூட அதாவது இருக்கணும். எனக்கு உங்க கூடவே இருக்கணுங்கிற மாரி ஆசை இருக்கு அப்படின்னு சொல்லி, நெறைய ஆசை வார்த்தைகள பில்டப் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்ப இந்த இடத்துல மல்லி கூட போயிட்டு இருக்கும்போது, மல்லி வந்து ஒரு வலைய விரிச்சு தான் ரேணுகாவ கூட்டு போறாங்க. இருந்தாலும் அந்த இடத்திலேயே மல்லிகிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னா, எனக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிட்டு வருதுல்ல மல்லி. அதுக்கப்புறமா நான் வந்து விஜய் கூட ஹனிமூன்லாம் போணும் அப்படிங்கிற மாரி பேசுறாங்க. அப்ப இதிலருந்தே என்ன தெரியுது அப்படின்னா, மல்லி தான் ஈஸியா புரிஞ்சுக்கணும். அதே நேரத்தில உஷாரா இருக்கணும். அவங்க புரிஞ்சுக்கிட்டு தான் பேசுறாங்க. என்னன்னா மல்லி வந்து பதிலடி குடுக்குறாங்க. அவங்கட்ட நேரடியா பேசலனா கூட, "உன்ன சீக்கிரமா நானே பேக் பண்றேன்" அப்படிங்கிற ரேஞ்சுக்கு சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் அதெல்லாம் தாண்டி இப்ப நிஷா அந்த யார் ரேணுகாவோட வேகம் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாயிட்டு தான் இருக்கு. அப்ப மல்லி அவ்வளோ சீக்கிரமாலாம் வந்து ரேணுகாவ வெளிய ஏத்துறதோ, இல்ல அவங்கள பத்தின உண்மைகள விஜய்கிட்ட சொல்றதோ, அந்த மாரிலாம் நடந்துராது. ஏன்னா, இப்ப வந்து ரேணுகா வந்து அவங்க பார்வையில வந்து தெளிவா போயிட்டுருக்காங்க. நம்ம ஒவ்வொரு விஷயமும் சரியா தான் பண்ணிட்டுருக்கோம். இவங்க மல்லி எந்த மாரி ஸ்டெப் எடுத்து வச்சாலும், அதுக்கு முன்னாடி நம்ம 2 ஸ்டெப் எடுத்து வச்சிரலாம். அப்படிங்கிற ரேஞ்சுக்கு தான் இந்த ரேணுகா வந்து நடந்துகிட்டு இருக்காங்க. அதனால தான் தைரியமா மல்லிகிட்டயே ஹனிமூன் பத்திலாம் பேசுறாங்க. அப்ப ஹனிமூன் பத்தி மல்லிகிட்ட பேசுனா, மல்லிக்கு வந்து கடுப்பு வருமா? வராதா? ஏன்னா, அவங்க வந்து நீ நடிக்க வந்தவ. அதாவது சுடரா இருந்துகிட்டு இந்த வீட்ல உள்ள சொத்து, பணம், ஆஸ்தி எல்லாத்தையுமே அள்ளிட்டு போணும்னு நெனச்சுக்கிட்டு வந்தவ. உன்ன அவ்வளோ சீக்கிரத்தில விட முடியாது. இருந்தாலும் என் புருஷனையும் நீ இப்போ வந்து வளைச்சு போடுறதுக்கு பார்க்குறியா? அப்படிங்கிற ரேஞ்சுக்கு தான் மல்லி திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. மல்லிய பொறுத்தவரைக்கும் அந்த மனோகர் போட்ட பிளான வந்து ஒர்க் அவுட் பண்றதுக்காக தான் ஒரு வழியா பேசி இந்த ரேணுகாவ வந்து வீட்ட விட்டு வெளிய கூட்டு வராங்க. அப்ப அந்த ரெஸ்டாரண்ட் போணும். அங்க போயிட்டு ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் ஏதோ சாப்பிட்டுட்டு இருக்கிற நேரத்தில தான், இந்த போலீஸ் மாரியான ஆட்கள், நடிக்கிற ஆட்கள் உள்ள வந்து, அங்க வந்து ரேணுகாவ அரெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாரி ஒரு பிளானு. ஆனா அந்த பிளான இப்ப வந்து சொதப்பி வச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் தெரியுது. ஏன்னா, அந்த ஃபோட்டோவிலே காட்டுறாரு அந்த போலீஸா நடிக்கக்கூடிய அந்த டிராமா ஆர்டிஸ்ட்ட அவங்கட்ட காட்டும்போது மனோகர் ஒரு தப்ப பண்ணியிருந்தாரு. என்ன அப்படின்னா, அந்த இடத்துல ரேணுகாவோட ஃபோட்டோக்கு பதிலா மல்லியோட ஃபோட்டோவ காமிக்கிறாரு. அப்ப அங்கேயே அந்த 2 பேரும் போலீஸா நடிக்க வந்தவங்க 2 பேருமே ஒரு காமெடியா தான் இருக்காங்க. அவங்களுக்கு என்ன விஷயம் நடக்குது? எதுக்காக நம்மள நடிக்க கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு கூட தெரியாம, அவங்க வந்து சும்மா அவங்க காமெடித்தனமா பண்ணிட்டு இருக்காங்க. அதனால இந்த இடத்துல ரெஸ்டாரண்ட்ல வச்சு நடக்க போறதும் காமெடித்தனமா தான் நடக்க போது. அங்க சீரியஸா எந்த ஒரு விஷயமும் நடக்காது அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா, அங்க வந்து அவங்க போய் மல்லிய தான் சுடர்ன்னு நினைப்பாங்க. அதாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, "ரேணுகாங்கிற பேர மறந்துரு விட்டுரு. சுடர்ங்கிற பேர மட்டும் சொல்லு" அப்படிம்பாங்க. அப்ப அங்க போய் நின்னுகிட்டு, இவங்க சுடர்ன்னு மல்லிய பார்த்து தான் சொல்லப் போறாங்க. அதிலேயே இவங்களோட அந்த ஒரு என்ன சொல்றது? அந்த அதாவது போட்ட பிளான் எல்லாமே சொதப்பிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அப்ப இதில என்ன நடக்கும்? மல்லி தலை குனிஞ்சு தான் நிக்கணும் அந்த இடத்துல. ரேணுகா வந்து ஈஸியா இவங்கள தட்டி விட்டு லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாரி தான் தெரியுது. ஏன்னா, நம்ம வந்து இப்ப வில்லிக்காக பேசுறோம் அப்படிங்கிறது இல்ல. ஏன்னா வில்லியோட மூவ் அப்படிங்கிறதே ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருந்துகிட்டு இருக்கு. ஏன்னா, இவங்களுக்கு பின்னாடி அந்த ரகு இருந்துகிட்டு கிரிமினல் வேலைய ஸ்ட்ராங்கா பண்ணிட்டு இருக்காரு. அதனால ஒவ்வொரு இடத்துலயும் இந்த ரேணுகாவுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ண முடியுமோ, அவர் துணிஞ்சு சப்போர்ட் பண்றாங்க. அதனால தான் இப்ப வந்து மல்லியால இந்த ரேணுகாவ ஒண்ணும் பண்ண முடியல. அப்போ இன்னொரு பக்கம் வந்து கதிரேசன் வந்து அவங்க வந்து அந்த அதாவது உணர்ச்சி வசப்பட்டு தன்னோட மக அப்படிங்கிற ஒரு அதீத பாசத்தினாலேயும், அவரு சில விஷயங்கள உண்மை எது, பொய் எது, உண்மையிலே இது ரேணுகா தானா அப்படிங்கிறத கூட அவர் சிந்திக்காம, ஆராய்ச்சி பண்ணாம, கண்மூடித்தனமா எங்கேருந்து வந்தாங்க திடீர்னு நான் தான் உங்க பொண்ணு ரேணுகா அப்படின்னு சொல்றாங்க. அத நம்பிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த இடத்துல தான் கதிரேசன் கொஞ்சம் யோசித்து பார்த்திருந்தாங்கன்னா, இவ்வளோ நாள் எங்க இருந்த? என்ன ஏதுன்னுலாம் எதையுமே அவர் கேட்டுக்கல. அவரோட கண் பார்வையில தன்னோட மக திரும்ப வந்துட்டா அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயத்த வச்சுக்கிட்டு ரேணுகாவ நம்புறாங்க. அதனால தான் இந்த ரேணுகாவும் அவங்கள ஈஸியா ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு இடையில தான் இப்ப இந்த டெத் சர்டிஃபிகேட் கொஞ்சம் புகுந்து விளையாடும் அப்படிங்கிற மாரி தான் தெரியுது. ஏன்னா, அந்த டெத் சர்டிஃபிகேட்ட வச்சு பண்ணா நெறைய விஷயங்கள கண்டுபிடிக்கலாம். அத விஜய் செய்வாரா அப்படின்னா, அத வந்து பெருசா எடுத்துக்கல. ஏன்னா, அப்போ
அதில வந்து நெறைய விஷயங்கள கேள்விகள் எழுப்புவாங்க. அத பத்தி நம்ம நெறையா பதில் சொல்ல வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் அதில பின்வாங்குறாரு. அப்ப அந்த டெத் சர்டிஃபிகேட்டுங்கிறது பெரிய ஒரு இஷ்யூவா இருக்காது. அத ஒரு பெரிய விஷயமாவும் ஆக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான் தெரியுது. ஏன்னா, அதுக்கு முன்னாடி கதிரேசன் வந்து அவங்க லாயர வச்சு அதாவது ரேணுகாவுக்கு ஆதார் கார்டு, மற்றபடி எல்லா ரேஷன் கார்டு, ஓட்டர் ஐடி அப்படின்னு பல சர்டிஃபிகேட்ஸ வாங்கிருவாரு அப்படிங்கிற மாரி தெரியுது. அதனால தான் இந்த விஷயத்தில மல்லியால ஒண்ணும் பண்ண முடியாது. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி.